விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். நாங்கள் எங்கள் வீட்டில் 10-15 ஓட்டு இருக்குது. எங்களுக்கு அவர் செய்வார்ன்ற நம்பிக்கை, அதனால் விஜய்க்கு ஓட்டு போடுவோம். அவர் செய்கிறாரோ செய்யல, ஆனால் நம்பிக்கை செய்வார். என்னவோ எங்களுடைய மனசுக்கு அவர் வருவாருன்னு தான் நம்பிக்கை. 2026 யார் சிஎம் வந்தால் நல்லா இருக்கும்? இப்போங்களா விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். இவ்வளோ நாள் எல்லோரும் இருந்துட்டாங்க, இப்போ விஜய் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அதுக்காக தான் மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஆமாம், கன்ஃபார்ம் இந்த தடவை விஜய் தான் ஜெயிப்பார். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த பெண்கள் இப்படி தான் எப்போ பேசுவாங்க, கடைசி நேரம் காசெல்லாம் வாங்கிட்டு மாற்றி ஓட்டு போடுவீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, இந்த தடவை விஜய்க்கு கொடுத்து பார்ப்போம். அதுக்கு தான் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்ண்ணா. அப்படி சொல்ல என்ன காரணம்? விஜய்னா வந்து கொஞ்சம் நல்லா பார்ப்பார், மக்கள்லாம் நல்லா செய்வார், அதுவும் நம்பிக்கை. விஜய் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. எந்த கட்சிக்கு ஆதரவாக இருந்தீங்க? நான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போய், எனக்கு ஓட்டு 16லேருந்து நான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டேன் சார். இந்த வருஷம் வந்து விஜய்க்கு போடணும்னு ஆசை. விஜய் முதல்வர் வருவார் நம்புறீங்களா? வரலாம், வந்து தான் ஆகணும். அது எப்படி நம்புகிறோம்? வந்தோம். நாங்கள் சென்னை தான், ஆர்கே நகர். ஆர்கே நகர் தொகுதி மக்கள் வந்து எப்பவுமே அப்படிலாம் இல்லையே யாரும். ஆமாம், குக்கரை வாங்கி அடியெலாம் வாங்கியிருக்குமா? நாங்கள் 20 ரூபா நோட்டு இன்னும் வச்சுருக்கேன். நீங்கள் வந்துருந்தா எத்தனை வந்து காமிச்சிருப்பேன். 20 நோட்டு பீரோவில் இருக்குது. அப்படிலாம் இல்லை, யார் சொன்னது? வாங்கி போய் நாங்கள் எங்கே கொடுக்குற காசு தானே கொடுக்குறாங்க. அவங்க சீலை வச்சா கொடுக்குறாங்க காசு. எங்கள் காசு தான் நாங்கள் வரி கட்டுற பண்ணோம், அதுக்காக தானே கொடுக்குறாங்க. அதனால் வாங்கிப்போம். ஓட்டு வந்து அம்மா இருந்தால் நாங்கள் ரெட்டாளிக்கு ஓட்டு போட்டு போயிடலாம். இப்போ விஜய்க்கு போடுவோம். பசங்க சொல்கிறவங்க தான் டிவிக்கே தான். அவங்களாச்சும் வந்து ஏதாச்சும் நல்லது பண்ணுவாங்கன்னுட்டு தான். சேம் நல்லா தான் இருக்குது, எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீடம் இல்லைல்ல, நம்ம ஃப்ரீயாக ஏதோ நமக்கு தேவையானதெல்லாம் சொல்ல முடியலல்ல, அதுக்காக. விஜய் அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவார், நல்லது பண்ணுவார், நம்பிக்கை இருக்காதா? நம்பிக்கை இருக்கிறதுனால தான் சொல்கிறோம். நாங்கள் பூந்தமல்லி. இப்போதைக்கு நிலவரம் பார்த்தா வந்து ஸ்டாலின் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா வசதி பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் சிஎம். விஜயும் வந்தால் நல்லாயிருக்கும். அவங்களாம் வேண்டாம். அதெல்லாம் ஜெயலலிதாவோட எம்ஜிஆரோட போயிடுச்சு. அதெல்லாம் அவங்களோட போயிடுச்சு. விஜய், சீமான், எடப்பாடி. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். எப்படின்னா அவர் வந்தால் ஏன் நல்லாயிருக்கும்னா, இளைஞர் வேறு ஒன்று, எங்களுடைய மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களும் நல்லா தெரியும் அவருக்கு. அதனால் வந்தால் நல்லாயிருக்கும். வந்தவங்களே மறுபடியும் வந்தாங்கன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. குரூப்பு சான்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவர் செய்வார். எனக்கு வந்து விஜய் வந்தால் ஓகே. விஜய் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தோம்னா, அவர் பேசுகிற வசனங்களை வச்சு நான் சொல்லலை, பட் அவர் வந்தார்னா கொஞ்சம் இளைஞர்களுக்கு நல்லா, ஒரு ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கு ஸ்கூலுக்குலாம் நல்லா செய்வார்னு தெரியும் எனக்கு. விஜய் தான். அவர் வந்தால் நல்லா செய்வார். இது வரலாம் யாரும் வந்து எதுவுமே செய்யலை. அவர் வந்தால் நல்லாயிருக்கும். தளபதி தான். விஜய் நல்லது செய்வார் நம்புகிறோம். இருக்கு, மக்கள் எல்லாமே அவருக்கு தான் சப்போர்ட்டாக இருக்காங்க. அது எல்லாமே நாங்கள் வரி கட்டுறது தான், அவங்க சம்பாரித்து கொடுக்கலல்ல. மக்கள் எல்லா பொருளுக்கும் வரி கட்டுறோம், பண்ணுறோம், அதுலேருந்து வர்றது தான். ஆமாம், வாங்கிப்போம் தான், எது கொடுத்தாலும் வாங்கிப்போம் தான். எங்களோட காசு எல்லாமே, எல்லாம் எதுவுமே நாங்கள் வாங்கினா எதுவுமே எல்லாத்துக்கும் டேக்ஸ் கொடுக்குறோம்ல. கவர்மெண்ட் வந்தால் அவங்க செய்கிறோன்ட்டு எல்லாமே கொடுத்துட்டு தானே, அதனால தானே ஓட்டு போட்டோம். நானே போன தடவை அவருக்கு தான் ஓட்டு போட்டேனே, ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட்டேன். இந்த தடவை எங்கள் அண்ணாக்கு. ஆமாம், எங்கள் அண்ணன். ஐயோ, எனக்கு அழகாக வேணாம். என்னோடய வயசு அனுபவத்துக்கு அதை சொல்ல எனக்கு தகுதி இல்லை தான். ஆனாலும் சொல்கிறேன், இந்த அரசு ரொம்ப நல்லாவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் அவங்க எதெல்லாம் விட்டாங்களோ, இளைஞர் வேலை வாய்ப்பு, அதுமாரி நிறைய மக்கள் வந்து பின்தங்கி இருக்கோம்.
அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். சில காரியங்கள்லாம் இப்போ செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக எல்லாருக்கும் 1000 ரூபா கொடுக்கல. இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் வந்து இடமாற்றப்பட்ட சொந்த வீடு வாசல் இல்லாமல் சரியான ப்ரூஃப் இல்லாதவங்களுக்கு தான் அது கிடைக்கல. ஆனால் தேர்தல் நேரத்தில் எல்லா பெண்களுக்கும் சொல்லியிருந்தாங்களே, இப்போ தகுதி அடிப்படையில் தான்ங்கிறாங்க. தகுதி அடிப்படைன்னா அதான் சொல்கிறேன், தன்னோட பூர்வீக இடம் இல்லாமல் நம்ம இடம் மாதிரி வந்ததுனால அது தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை எனக்கு அதை பற்றி சரியான இது கிடையாது. 3000 ரூபா போன வட்டம்லாம் கொடுக்கல, இந்த வட்டம் மட்டும் 3000 ரூபா கொடுக்குறாங்களேக்கா. தேர்தல் வேறு 2 மாதத்தில் வருது. அதாவது சொல்கிறேன், எனக்கு அது அரசியல் அனுபவம் எங்கள் வயசுக்கு எனக்கு தகுதி கிடையாது இதை பற்றி பேசுகிறதுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள்லாம் சொல்லும்போது பெரியவங்க சொல்லும்போது கேட்க ஆசையாக தான் இருக்குது. இனி இளைஞர்கள் கையில் அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியும். இளைஞர் கை யார் இளைஞர் கையில் இருக்கான்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம படிக்கிறோம்ல, சீமான் இருக்காரு, எடப்பாடி அதாவது யாரையும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு ட்ரெஸ் ஆல்ட்ரேஷன் பண்ண கொடுக்குறோம், அவங்க ஒரு தடவை தைக்க கொடுக்குறோம், அவங்க ஃபஸ்ட்டு நல்லா தைக்கலைன்னா அடுத்து ஒரு குறை தான் அதில் இருக்கும். அந்த குறை எந்த இடத்துல இருக்குன்னு அதை நிறைவாக்கிட்டோன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆகிடும். அதுதான் எனக்கு தெரியும். தைக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்காம அவங்க நல்லா தைக்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அதை சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ விஜயும் சீமானுக்கு வாய்ப்பே கொடுக்கல, அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது நான் என்ன சொல்கிறது, எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டேன். நினைக்கிறீங்களா? ஏன்னா இளைஞர் மத்தியில் அதிக வாய்ப்பு இருக்குது சீமானுக்கும் விஜய்க்கும். அது ரசிகர்கள்ங்கும் போது நிறைய தற்கொலை அதுமாரி ப்ராப்ளம்லாம் நிறைய வருதுல்ல. அதுமாதிரி அனுபவம் உள்ளவங்களுக்கு தானே நம்ம குடியரசு உரிமை கொடுக்குறாங்க. அதை குடியுரிமையை அவங்க ஒழுங்காக பண்ணலான்னு எனக்கு தோணுது. மற்றபடி இளைஞர் முதியோரை பற்றி எனக்கு சொல்ல தெரியல. நான் வந்து குன்றத்தூர் ஏரியாவில் இருக்கிறேன், குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறேன். நான் ஆரம்பத்தில் அவருடைய ரசிகர் வேறு. நாங்கள் ரசிகர் இல்லாமல் மேலும் இப்போ அவர் செய்கிற குறை இதெல்லாம் வந்து சுறுசுறுப்பாக செய்வார், இவங்களை விட அவர் நல்லது செய்வார் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். எடப்பாடி வர வேண்டாம் மறுபடியும். ஆனால் மறுபடியும் எங்கள் விஜய் தம்பி வந்தால் நல்லாயிருக்கும். அவருடைய தம்பி தான் கண்டிப்பாக இருக்குது. மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது. 99% இருக்குது, 10% பார்க்கலாம். ஆனால் 10% எப்படின்னா இப்போ நம்ம இவரை வந்து இவர் இருக்கார்ல முக ஸ்டாலின் தான் நினைப்பாங்க ஜனங்க. முக ஸ்டாலின் நல்லா தான் செஞ்சுருக்காரு, அதுவும் நான் குறை சொல்ல மாட்டேன். பொதுவாக நான் சொல்கிறேன், என்னை பொறுத்தவரைக்கும் விஜய் வந்தால் நல்லது தான்ப்பா. தேங்க்யூ. சீமான்லாம் வேணாம் சார். அவர் வந்து அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. சீமான் வர்றதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. அவர் எடப்பாடியும் வேணாம் சார். ஜெயலலிதா அம்மாவோட முடிஞ்சிடுச்சு. எடப்பாடி பன்னீர்செல்வம் இவங்களாம் வந்து வந்தாலும் வேஸ்ட்டு தான். அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருக்குது, பாலிடிக்ஸ் இருக்குது. கண்டி ஜனங்களுக்கு எதுவும் செய்வாங்க நம்பிக்கை இல்லை. எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் அப்படி இல்லைன்னா ஸ்டாலின் சார் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாலும் ஓகே. 2 பேருக்கும் நல்லா சார். தேங்க்யூ சார். திமுக வந்து 3000 ரூபா பொங்கல் பரிசு கொடுக்குறாங்க, இலவச பஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டியே நீங்க வந்து விஜய் ஓட்டு போடுங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. ஆமாம். யாருக்கு ஓட்டு போடுவீங்க? டிவிக்கே விஜய் அண்ணாக்குண்ணா. ஏன் விஜய் அண்ணாவுக்குன்னு சொல்றீங்க? அவரை ரொம்ப பிடிக்கும்ண்ணா. அதனால நீங்க மற்ற ஸ்டாலின் அவரெல்லாம் வந்து தலைவராக பார்க்குறீங்க, ஏன் விஜய் மட்டும் அண்ணான்னு சொல்றீங்க? அவர் அப்பத்துலேருந்து சினிமாலேருந்து பார்க்கறதுனால ஒரு அண்ணனாகவே இருக்கிறாரு எங்களுக்கு. முதல்வராக வந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க அவர் வந்து நடித்தவருக்கு எப்படி வந்து அரசியல்லாம் பண்ண தெரியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? எல்லாம் நடிப்பும் ஒன்று தான். எல்லாரும் அவரும் நடித்தார். அவர் நாட்டுக்காக எவ்வளோ செஞ்சார். நான் சின்ன வயசில் அவர்கிட்ட கை கொடுத்து பேசினேன் எம்ஜிஆர்கிட்ட. நான் மேடையில் நின்று என் தம்பி ஒருத்தர் பேர் வச்சுட்டாங்க 5 வயசு. அவனுக்கு நான் குமார் அவன் பேர். நான் போய் பேர் வைங்கன்னு சொன்னேன். அம்மா இவ்வளோ பெரிய பையனுக்கு இன்னும் பேர் வைக்கலான்னு கேட்டார். நான் சொன்னேன் இல்லை வச்சுருக்காங்கண்ணா. அப்படின்னா வீரகுமார் அப்படின்னு சொன்னார். எம்ஜிஆர்கிட்ட பேசினேன். அவர் எப்படி நாட்டுக்கு செய்யணும்னு அதே மாதிரி விஜயம் செய்வார். அந்த நம்பிக்கை.